எமது மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக 7 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுவும் இளமாக்களும் அதில் உள்ளடங்குகிறார்கள். ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெரியாவிட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 6 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 1 பேருமாக 7 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது. இது எவ்வாறாக இருந்த பொழுதும் சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் கவனமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அமைச்சினுடைய சுகாதார அமைச்சு மத்தியுடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றது முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 பிரதேச அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள், முக்கியமாக 3 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டன. பருத்தித்துறை, கரவட்டி மற்றும் சாவச்சேரி, இந்த 3 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு தான் அதில் முக்கியமாக இதனால் பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அவை இதை அந்த கிணறுகளை சுத்தமாக்கி குளோரின் இடவும் மற்றும் மக்களை அந்த நீர் தேங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவை இதை மக்கள் ஒழுங்காக கடைப்பிடித்து இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் முயற்சி அடைய வேணும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். அதுக்குரிய ஏற்ற நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள்.